அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ஜின் லேத்தோட பார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேசிக்கலி என்ஜின் லேத்தோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக we have a head stock, tail stock, bed, carriage. இதுதான் வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ். இப்போ ஹெட் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட் ஸ்டாக் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். லேத்தோட லெஃப்ட் சைடில் ஹெட் ஸ்டாக்கை ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க. இது மூவ் ஆகாது. ஹெட் ஸ்டாக் வந்து மூவ் ஆகாது. ஹெட் ஸ்டாக்கில் நமக்கு ஸ்பிண்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பிண்டிலில் தான் நம்ம சம் ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸை மவுண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும்போது அந்த பவர் தான் வந்து ஒர்க் பீஸ்க்கு கடத்தப்படும். இப்போ ஒர்க் பீஸ் எவ்வளோ வேகத்தில் சுற்றணும், எவ்வளோ ஆர்பிஎம்மில் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான கியர் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் அதுக்கான லீவர்ஸு கிளச் எல்லாமே வந்து ஹெட் ஸ்டாக்கில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் விஷயம். அதை வந்து பேக் கியர் மெக்கானிசம் அண்ட் டம்ளர் கியர் மெக்கானிசம் இதெல்லாம் வந்து இங்கே ஹெட் ஸ்டாக்குள்ளே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த பவர் எங்கேருந்து வருது? இந்த ரொட்டேஷனல் பவர் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டர்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் மோட்டர்லேருந்து தான் பவரை வந்து நம்ம இங்கே கியர் பாக்ஸ் மூலமா ஸ்பிண்டிலுக்கு கடத்துகிறோம். ஓகே, ஸோ ஹெட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் டெயில் ஸ்டாக். டெயில் ஸ்டாக் அப்படிங்கிறது நாம் பெட்டு மேலே மூவ் பண்ணிக்க முடியும். பெட்டு மேலே கைட்வேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்வேஸ் மேலே தான் டெயில் ஸ்டாக்கை மவுண்ட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த டெயில் ஸ்டாக்கை நம்ம ஒர்க் பீஸோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ டெயில் ஸ்டாக் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஹெட் ஸ்டாக்கை நம்ம மூவ் பண்ண முடியாது. ஹெட் ஸ்டாக்கை நம்ம லைவ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். டெயில் ஸ்டாக்கை டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் லைவ்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பவரை சப்ளை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லைவ் சென்டர். இங்கே எந்த விதமான பவரும் சப்ளை பண்ணுறதில்ல. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டெட் சென்டர். ஓகே, ஸோ ஹெட் ஸ்டாக் பார்த்துட்டோம், டெயில் ஸ்டாக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெட் வந்து மோஸ்ட்லி கேஸ்ட் அயர்னால் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ரிஜிட் சப்போர்ட்டை வந்து கொடுக்குது. இங்கே கேரேஜுக்கு வந்து ஒரு ரிஜிட் சப்போர்ட்டை கொடுக்குது. நம்ம டூலை கொண்டு போயிட்டு ஒர்க் பீஸ் மேலே மோதும் போது அங்கே நமக்கு நிறைய ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எல்லாம் தாங்குற அளவுக்கு இந்த பெட் வந்து ரிஜிடாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை கேஸ்ட் அயர்னால் பண்ணியிருப்பாங்க. இந்த பெட்டுக்கு மேலே தான் கைட்வேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கைட்வேஸ் மேலே டெயில் ஸ்டாக் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேடலை மூவ் பண்ணலாம். சேடல் அப்படிங்கிறது தான் அந்த கைட்வேஸில் சீட் ஆகிருக்கும். சேடல் மூவ் ஆகிறதுனால கேரேஜ் என்டையராக மூவ் ஆகும். ஸோ கேரேஜோட மூவ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேடல் தான். ஓகே, சேடலுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have கிராஸ் ஸ்லைடு. கிராஸ் ஸ்லைடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீடு, அதாவது ஒர்க் பீஸோட ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஃபீட் கொடுக்கறதுக்காக, கிராஸ் ஃபீட் கொடுக்கறதுக்காக கிராஸ் ஸ்லைடு இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு காம்பவுண்ட் ரெஸ்ட் இருக்கும். காம்பவுண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டூலை பர்டிகுலர் ஆங்கிளில் திருப்பறதுக்காக காம்பவுண்ட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கு மேலே தான் டூல் போஸ்ட் இருக்கும். அதில் தான் நம்ம டூலை வந்து ஹோல்ட் பண்ணணும். ஓகே, இந்த கேரேஜ் இப்போ எடுத்துக்கலாம். கேரேஜில் என்னெல்லாம் இருக்கும்? கேரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரேஜில் தான் வந்து இந்த எல்லாமே சேடல் ஆகட்டும் மற்ற எல்லாமே மவுண்ட் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஆப்ரான் இருக்குது. ஓகே, ஆப்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபீட் கொடுக்குறோம் இல்லையா, லாஞ்சிடியூடினல் ஃபீடு, கிராஸ் ஃபீடு, இந்த ரெண்டு ஃபீடை கொடுக்கறதுக்கான கியர் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இந்த ஆப்ரானுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அந்த கியர் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கம்ப்ரைஸ் ஆனது தான் ஆப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரானுக்குள்ளே அந்த மெக்கானிசம்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆன்வில், இந்த ஆன்வில் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூடினல் ஃபீடுக்காக இந்த ஆன்வில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. லாஞ்சிடியூடினல் ஃபீடு, அதாவது ஒர்க் பீஸோட ஆக்சிஸ்க்கு பேரலாக நாம் மூவ் பண்ணுறது தான் லாஞ்சிடியூடினல் ஃபீட். இந்த ஃபீடுக்காக இந்த ஆன்வில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்விலை ரொட்டேட் பண்ணும்போது இது கூட ஒரு பினியன் அட்டாச் ஆகிருக்கும். அந்த பினியன் ரொட்டேட் ஆகும். இந்த பினியன் ரொட்டேட் ஆகிறதுனால இந்த பினியன் இந்த ரேக் மேலே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறதுனால இந்த பினியன் மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஸோ இந்த பினியன் மூவ் ஆகிறதுனால இது கூட சேர்ந்து கேரேஜும் மூவ் ஆகும். இதுதான் பேசிக் திங் ஃபார் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபீட், அதாவது லாஞ்சிடியூடினல் ஃபீடுக்கு இதுதான் பேசிக். இந்த ஆன்விலை ரொட்டேட் பண்ணும்போது இந்த பினியன் ரொட்டேட் ஆகும். பினியன் இந்த ரேக் இங்கே
ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் ரேக் அப்படின்னு சொல்லுவோம். ரேக் அண்ட் பினியன் சொல்லுவோம். ரேக் அண்ட் பினியன் அப்படின்னா இந்த மாதிரி கியர் அரேஞ்ச்மெண்ட் தான் ரேக் அண்ட் பினியன். இது ரேக்குன்னு சொல்லுவோம், இதை பினியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பினியன் ரொட்டேட் ஆச்சுன்னா அப்படியே மூவ் ஆகிட்டு நகர்ந்து இப்படி நகர்ந்து வரும், இல்லை இப்படி நகர்ந்து வரும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த பக்கமும், இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த பக்கமும் நகர்ந்து வரும். ஸோ அப்போ நம்ம இந்த ஆன்விலை ரொட்டேட் பண்ணும்போது இந்த பினியன் ரொட்டேட் ஆகுது. பினியன் ரேக் மேலே ரொட்டேட் ஆகி நகர்ந்து போகிறதுனால நமக்கு இந்த லாஞ்சிடியூடினல் ஃபீட் வந்து கிடைக்குது. ஸோ இது லாஞ்சிடியூடினல் ஃபீட். கிராஸ் ஃபீட் எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஃபீடுக்கும் ஒரு ஆன்வில் கொடுத்துருப்போம். அந்த ஆன்வீலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இப்போ இதுதான் ஆன்வீல் அப்படின்னா, இந்த ஆன்வீல்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதில் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவுக்கு மேலே தான் கிராஸ் ஸ்லைடை வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸ்டர்னல் த்ரெட் இருக்குது. இந்த ஆன்வீலு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இப்படி நேராக இருக்குது. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்டர்னல் த்ரெட்டு, இதுக்கு மேலே ஒரு நட்டு மாதிரி அந்த கிராஸ் லைட் இருக்கு இல்லையா, அதில் நட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்டர்னல் த்ரெட் இருக்கும். இப்போ இது ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த கிராஸ் லைடு அந்த நட் அண்ட் போல்ட் எப்படி ஆக்ட் ஆகுதோ அந்த மாதிரி இது மூவ் ஆகும். கிராஸ் லைட் வந்து மூவ் ஆகும். இப்படி ரொட்டேட் பண்ண இப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். இப்படி ரொட்டேட் பண்ண மூவ் ஆகி இந்த பக்கம் வரும். அப்போ கிராஸ் ஃபீட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஸ்க்ரூ அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸ்க்ரூ. லாஞ்சிடியூடினல் ஃபீடுக்கு ரீசன் என்ன, ரேக் அண்ட் பினியன் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுதான் பேசிக் திங். எப்படி லாஞ்சிடியூடினல் ஃபீட் நடக்குது அப்படின்னா ரேக் அண்ட் பினியன்னால, கிராஸ் ஃபீட் எப்படி நடக்குதுன்னா ஸ்க்ரூ அரேஞ்ச்மெண்ட்னால. ஓகே, இப்போது இது ரெண்டுமே மேனுவல் ஃபீடு. நம்ம மேனுவலாக இந்த வீலை சுற்றும் போது நடக்கும். மேனுவலாக நம்ம அந்த ஸ்கில்டு லேபர் வந்து ஒர்க் பண்ணும்போது இதை சுற்றும் போது நமக்கு மேனுவல் ஃபீடு, லாஞ்சிடியூடினல் ஃபீடும் சரி கிராஸ் ஃபீடும் சரி மேனுவல் ஃபீட் வந்து நடக்கும். பவர் ஃபீடு. பவர் ஃபீட்னா என்ன, ஆட்டோமேட்டிக் ஃபீட். ஆட்டோமேட்டிக் ஃபீட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபீட் ராட் இருக்குது பாருங்கள், இதுதான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த ஃபீட் ராட் மூலமாக தான் நமக்கு பவர் ஃபீட் வந்து கடத்தப்படும். ஃபீட் ராடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபீட் ராட் இருக்கு இல்லையா, ஃபீட் ராடுக்கு மேலே ஒரு வார்ம் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு வார்ம் வீல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வார்ம் ரொட்டேட் ஆகும்போது இந்த வார்ம் வீல் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். இந்த இடத்துல தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். வார்ம் வீல். ஸோ இந்த வார்ம் வந்து ஃபீட் ராடோட ஃபீட் ராடில் பார்த்தீங்கன்னா இது கீ கட் பண்ணியிருப்பாங்க, கீ ஸ்லாட் வந்து கட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்லாட்டில் எங்கேஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த வார்ம் சுற்றும் போது வார்ம் வீல் என்ன ஆகும், சுற்றும். வார்ம் வீல் சுற்றுது. இங்கே இன்னொரு கியர் வந்து இன்டர்மீடியட் கியர் இருக்கும். இப்போ ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா வெளியே நமக்கு, அந்த லிவரை எங்கேஜ் பண்ணும்போது இது என்ன ஆகும், இதில் வந்து எங்கேஜ் ஆகிடும். இந்த கியர் வந்து இங்கே எங்கேஜ் ஆகிடும். இங்கே எங்கேஜ் ஆகும்போது இது சுற்றிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபீட் ராட் சுற்றுறதுனால இதுவும் சுற்றும். ஸோ நமக்கு இந்த ஆன்விலும் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஆன்விலோடு அட்டாச் ஆகிருக்க பினியன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேரேஜ் என்ன ஆகும், மூவ் ஆகும். லாஞ்சிடியூடினல் ஃபீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து லாஞ்சிடியூடினல் ஃபீடுக்கு. இதுவே கிராஸ் ஃபீடுக்கு என்ன பண்ணுவோம், லிவரை இன்னொரு பொசிஷனில் வைக்கிறது மூலமாக இந்த கியர் இங்கே அட்டாச் ஆகிடும். இந்த கியர் இங்கே அட்டாச் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது இந்த ஆன்வில் தானாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. ரொட்டேட் ஆகும்போது நமக்கு கிராஸ் ஸ்லைடு வந்து நமக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நகரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து லீட் ஸ்க்ரூ. லீட் ஸ்க்ரூ நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டியூரிங் த த்ரெட் கட்டிங் ஆப்ரேஷன். த்ரெட் கட்டிங் ஆப்ரேஷன் அப்போ இந்த லீட் ஸ்க்ரூவை வந்து எங்கேஜ் பண்ணும். லீட் ஸ்க்ரூவை எங்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் நட் மெக்கானிசம் இருக்கும், ஆஃப் நட் லிவர் இருக்கும். ஆஃப் நட் லீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் நட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு நட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நட் இருக்குன்னா அதை என்ன பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க, தனித்தனியாக நிற்கும். அது ரெண்டையும் எங்கேஜ் பண்ணும்போது இந்த ஃபீட் அதாவது லீட் ஸ்க்ரூ வந்து எங்கேஜ் ஆகிடும், லீட் ஸ்க்ரூவும் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே,
ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் என்ஜின் லேத். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம்.